வணக்கம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மரம் ரோஸ்வுட் மரம். தமிழில் தோதகத்தின்னுவாங்க, இன்னொரு பேர் ஈட்டின்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அந்த மரம். நம்ம தோட்டத்தில் 4.5 வருடமான மரம். மரம் சுமார் ஒரு 20 அடி உயரம் நல்லா வளர்ந்துருக்கு. மரம் நல்லா ஷைனிங்காக வருது பாருங்கள். ஸோ இது இன்னும் கொஞ்ச நாள் ஆக இந்த மரத்தில் இந்த மாதிரி வெடிப்பு வந்து மரம் தடிமன் ஆகும். ஸோ மரம் தடிமன் ஆகும்போது தான் அந்த வெடிப்பு வந்து அதிகம் ஆகும். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மரம் வந்து பெருக்க ஆரம்பிச்சிருக்கு. மினிமமாக 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மரங்கள் வந்து தடிமன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து கண்கூட நம்ம மரத்தில் பார்க்குறோம். ரோஸ்வுட் மரம், தோதகத்தி, ஈட்டி. அந்த காலத்தில் நிறைய போர்க்கருவிகள், ஈட்டின்ற கருவி வந்து இந்த மரத்தில் தான் அதிகமாக செய்வாங்க. ஸோ அவ்வளோ உறுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ராஜாக்கள், சிப்பாய்கள், ஸோ ராஜாக்களோட வாளோட கைப்பிடியெல்லாம் இந்த மரத்தினால் செஞ்சு தான் இருக்கும். இந்த மரத்தினால் பெரிய பெரிய டைனிங் டேபிள்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அது பெரிய மகாராஜா அவங்க ஃபேமிலி குடும்பத்துலலாம் இருக்குது. ஸோ இங்கிலாந்து ராணி எலிசபெத் ராணி அவங்களோட குடும்பத்துலேயும் இந்த மரத்தினால் ஆன, அதுவும் இந்தியன் ரோஸ்வுட் அப்படின்ற ஒரு வெரைட்டி மரத்தினால் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி அகலத்துக்கும் 12 அடி நீளத்துக்கும் செஞ்ச பெரிய டைனிங் டேபிள் வந்து இங்கேருந்து செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது இன்னமும் பயன்பாட்டில் அந்த எலிசபெத் ராணியோட இதில் வந்து இருக்கிறதா ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அந்த மரம் தாங்க ரோஸ்வுட் மரம். நல்ல வளர்ச்சியாக இருக்குது. நன்றி.